காத்தான்குடி ஹிஸ்புல்லா விளையாட்டு மைதானத்தில் இருந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய காத்தான்குடி ஹிஸ்புல்லா விளையாட்டு மைதானத்திலே கிரிக்கெட் கொண்டாட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இஸ்ரோ அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே வெண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி 3 நாட்களாக நடைபெற்றது. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களுக்கு இந்த கிரிக்கெட் போட்டி இடம்பெற்றது. அதனுடைய இறுதிப் போட்டி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காத்தான்குடி ஹிஸ்புல்லா விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போட்டியிலே 16 அணிகள் கலந்து கொண்டது. 16 அணிகள் என்று சொல்கின்ற போது இது பெட்ஸ்களுக்கு இடையிலான நடைபெற்ற ஒரு கிரிக்கெட் சுற்று போட்டி. குறிப்பாக பாடசாலை பழைய மாணவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு பெட்சாக ஒரு அணியாக மாறி ஒவ்வொரு அணியாக 16 அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியினுடைய இறுதிப் போட்டி நிகழ்வு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஹிஸ்புல்லா பொது விளையாட்டு மைதானத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான காணொலிகளை உங்களோடு நாங்கள் பயந்து கொள்கின்றோம். ஸ்கை தமிழ் செய்திகளுக்காக காத்தாங்குடியிலிருந்து அர்ஜுனன். ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. வீரர்கள் 2 தலை சிறந்த ஜாம்பவான்கள் மொபா மற்றும் நிபுராஜ் 2 பேரும் அதே போன்ற காத்தான்குடி கிரிக்கெட் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போட்டியாக பார்க்கப்படுகின்ற எஸ்டோவினுடைய கிரிக்கெட் மென்பந்து சுற்று போட்டியானது சுமார் 16 அணிகள் பங்கு பற்றிய இந்த கிரிக்கெட் போட்டியினுடைய இறுதிப் போட்டி நேற்று இரவு ஞாயிற்றுக்கிழமை காத்தான்குடி ஹிஸ்புல்லா விளையாட்டு மைதானத்திலே சிறப்பாக இடம்பெற்றது. குறிப்பாக பாடசாலை பழைய மாணவ தோழர்களை இணைந்த அணிகளாக 16 பேட்ச்கள் இந்த போட்டியிலே பங்கெடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் அரையிறுதிப் போட்டியிலே 2010 ஓயல், 2016 ஓயல் மற்றும் 2008 ஓயல், 2003 ஓயல் ஆகிய அணிகள் மோதியது. இதில் வெற்றி பெற்ற 2008 ஓயல் மற்றும் 2016 ஓயல் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியிலே 2016 ஓயல் அணியினர் வெற்றி பெற்று வெற்றி கிண்ணத்தை தன்னதாகிக் கொண்டார்கள். காத்தான்குடி கிரிக்கெட் வரலாற்றிலே ஒரு கிரிக்கெட் திருவிழா என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே வளமையான கிரிக்கெட் விளையாடுகின்ற அணிகள் தான் இவ்வாறான கிரிக்கெட் போட்டிகளிலே பங்கெடுப்பார்கள். இந்த போட்டி சற்று வித்தியாசமாக பாடசாலை பழைய மாணவர்கள் நண்பர்கள் எல்லாம் இணைந்து ஒரு அணிகளாகி கிட்டத்தட்ட 16 அணிகள் இந்த போட்டியிலே பங்கு பற்றியிருந்தார்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் பகலிரவு போட்டியாக காத்தான்குடி ஹிஸ்புல்லா விளையாட்டு மைதானத்தை இந்த எஸ்டோவினுடைய கிரிக்கெட் மென்பந்து சுற்று போட்டி அலங்கரித்திருந்தது. குறிப்பாக இது ஒரு கிரிக்கெட் திருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையிலே அதிகமான கிரிக்கெட் ரசிகர்கள் மைதானத்திலே சூழ்ந்திருக்கக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை நாங்கள் ஸ்கை தமிழ் விளையாட்டு செய்தி ஊடாக உங்களுக்கு வழங்கி வருகின்றோம். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.